மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறீங்களேன். மாதா தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் அருள் பணிமுனைவர் ஆ. சூசைமணி அவர்கள். தந்தை அவர்கள் மரியின் ஊழியர் சபையை சார்ந்தவர்கள். தற்பொழுது சிதம்பரம் பகுதியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் உதவி பங்குத்தந்தையாக, பங்குத்தந்தையாக, இன்னுமாக இணை மறைமாநில தலைவர் மரியின் ஊழியர் சபை சென்னை, மறைமாநில தலைவர் ஐக்கிய அன்னை மறைமாநிலம் மரியின் ஊழியர் சபை மற்றும் செங்கல்பட்டு மறைமாவட்டம் துறவியருக்கான ஆயரின் பொது பதில் குரு, ஆஸ்திரேலியா மரியின் ஊழியர் சபை குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, தமிழக பாண்டிச்சேரி துறவோருக்கான அமைப்பின் ஆலோசகராக என்று பல்வேறு பணி பொறுப்புகளிலே இருந்தவர்கள். ஒரு சிறப்பான எழுத்தாளர், பேராசிரியர், அநேக ஆய்வு கட்டுரைகளை படைத்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் இந்திய தத்துவம் மற்றும் மரியியலிலே உயர்கல்வி படித்து இதனுடைய பேராசிரியராக பல்வேறு குறும்படங்களிலே பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள். ஏற்கனவே 10 நூல்களை படைத்திருக்கிற நம் ஆசிரியர் அவர்கள் மரியா களஞ்சியம் என்கிற இந்த மரியா பற்றிய ஒரு அருமையான ஒரு தொகுப்பு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நூலிலே அருள்முனைவர் ஆ. சூசைமணி மற்றும் அருள்பணி ஜான் ரொங்காலி என்கிற 2 மரியின் ஊழியர் சபை தந்தையர்கள் இந்த நூலை படைத்திருக்கிறார்கள். 2 பகுதிகளாக, பாகங்களாக இருக்கிறது. இந்த நூலானது முதல் பாகம். இந்த புத்தகமானது 2024 ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த முதல் பாகத்தில் மொத்தம் 14 தலைப்புகளிலே கட்டுரைகள் இருக்கிறது. இதில் மொத்தம் 750 பக்கங்கள் இருக்கிறது. எழுத்தாளர் அவர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மரியா களஞ்சியம் என்கிற இந்த நூல் உருவாவதற்கான காரணத்தை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மரியா களஞ்சியம் என்னை எழுத தூண்டியதற்கு காரணம் என்னவென்றால், நிறைய மறையுரைகளை கேட்டிருக்கிறேன், நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். அதோட தமிழில் நிறைய புத்தகங்கள் மரியாளை பற்றி ஒன்றும் அது சரியாக வரவில்லை. அதனால் ஒரு நல்ல ஒரு தெளிவாக மக்களுக்கு புரியும்படியாக வரலாற்று அடிப்படையிலையும், விவிலிய அடிப்படையிலையும், பக்தி அடிப்படையிலையும், தமிழக கலாச்சார கல்வி அடிப்படையிலும் இது சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டு முயற்சியாக இந்த புத்தகத்தை நாம் எழுதியிருக்கின்றோம். சரி. அதோடு இதை செய்யும்போது பலவிதமான சிந்தனைகள் வந்து கொண்டிருந்தன. அந்த சிந்தனைகள் முக்கியமாக மரியாளை பற்றி ஒரு தெளிவு மக்களிடத்திலே இருக்க வேண்டும். ஏதோ மரி பக்தி என்பது ஜெபமாலை சொல்வதும், திரியாத்திரை செல்வதும், தேர் எடுப்பது மட்டுமல்ல, மாறாக அறிவுபூர்வமாக மரியாளை பற்றி வரலாற்று பின்னணியிலும் விவிலிய பின்னணியிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு நூலாகவே நான் கருதுகிறேன். இது சரிங்க. உங்களுடைய நூலுக்கு அணிந்துரை மற்றும் வாழ்த்துரை வழங்கியிருக்கிற 3 பெரியவர்கள், அருள்முனைவர் ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரெட், அனைவராலும் அறியப்பட்ட ஒரு ஆசிய பன்முக கலாச்சார ஆய்வு மையத்தை நடத்தக்கூடியவர். தந்தை அவர்கள் சொல்லுகிற பொழுது, மரியின் ஆன்மீகம் மானுட நோக்கில் மரியா, நம்பிக்கையின் விளைநிலம் மரியா, விடுதலை நோக்கில் என் ஆன்மா பாடல் மிக அழுத்தமான அன்னை மரியாவின் சீடத்துவ வாழ்வையும், இறைவன் மீது அவர் கொண்டிருந்த நெருக்கமான உறவையும், சக மனிதரோடு அவர் காட்டிய மனித நேயத்தை வெளிப்படுத்துகின்றன என்று அவர் பதிவிடுகிறார். அருள்முனைவர் மீ. அமலதாஸ் சேசபை, பன்னாட்டு இறையியல் வித்தகர், மேனாள் பண்பாடு பல்சமய உரையாடல் ஆய்வு மையம், லயோலா கல்லூரி. அவர் சொல்லுகிற பொழுது, இருவருமாய் சேர்ந்து உருவாக்கியிருக்கும் இந்த நூல் மரியா களஞ்சியம் இது ஒரு சிறப்புமிக்க நூலாகும். அன்னை மரியா குறித்த பல தலைப்புகளை கொண்டது.
மரியாவை பற்றிய நூல்கள் தமிழில் மிகவும் குறைவு. அதனால் அதிகம் நீங்கள் இத்தாலிய, ஆங்கில மொழிகளில் உள்ளவற்றை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு நான் சொல்வதுண்டு. இந்நூலில் இவர்கள் கற்றுக்கொண்டதையும் தியானித்து சிந்தித்து அதன் விளைவாக எழுதியதையும் பல மரியியல் பேராசிரியர்களின் சிந்தனைகளை மொழியாக்கம் செய்து தமிழ் மக்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் என்று சொல்லுகிறார். இறுதியாக அருள்முனைவர் மரிய அருள்ராஜா சேசு சபை இயக்குனர், பல்சமய பண்பாட்டு உரையாடல் ஆய்வு மையம், அவர்கள் சொல்லுகிற பொழுது, மரியியல் தேடல், மரியாவுக்கான பக்தி முயற்சி, மரியாவின் ஆன்மீகம் போன்ற தலங்களை அகழ்ந்து பார்த்தம் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் நம் நூலாசிரியர்கள் என்று சொல்லுகிறார். இன்னும் பல்வேறு பேராயர்கள், ஆயர்கள் எல்லாம் இந்த நூலுக்கு ஆசிரியர் வழங்கியிருக்கிறார்கள். தந்தை அவர்களே, இந்த நூல் மிகவும் பெரிய நூலாக ஒரு என்சைக்ளோபீடியா போன்று இருக்கிறது. இந்த நூலினுடைய இந்த முதல் பாகத்தில் அல்லது 2 பாகத்தையும் உள்ளடக்கி அதனுடைய அந்த உள்ளடக்கம் எப்படி அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுங்களேன். இந்த 2 பாகமாக எழுதப்பட்ட இந்த நூல் முதலில் அடிப்படை ஆன்மீக சிந்தனைகளை கொண்ட ஒரு சில தொகுப்பு கட்டுரைகள் உண்டு. அத்தோடு அன்றாட வாழ்வுக்கான சிந்தனை, இது 2ம் இந்த முதல் பாகத்திலே வருகின்ற கட்டுரைகளாகும். 2வது பாகத்தில் விவிலிய சிந்தனைகள், காட்சி வழி சிந்தனைகள், விடுதலை வழி சிந்தனைகள், கலை கலாச்சார வழி சிந்தனைகள் என்ற தலைப்புகளிலே இந்த கட்டுரைகள் அமைந்திருக்கின்றன. சரிப்பா. இந்த 2 பாகமும் ஒட்டுமொத்தமாக எல்லா வகையான மரியாதை பற்றிய தலைப்புகளையும் தொட்டு பார்க்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. மிக அருமையாக அந்த அடிப்படை ஆன்மீக சிந்தனைகள் என்ற தலைப்பில் மரியியல் வரலாறு, மரியின் ஆன்மீகம், மரியின் அழகு, இறையிறக்கத்தின் தாய், ஆவியானவரின் ஆக்கமும் அன்னை மரியாவின் ஊக்கமும், இயேசு அரசர் எனில் மரியா அரசி, திருவழிபாடுகளில் இரக்கத்தின் தாய், அன்னை மரியாவும் நற்கருணையும், நாசரேத்து மரியா நம்பிக்கையின் விளைநிலம், தாழ்ச்சியின் உறைவிடம், திருக்குடும்பத்துடன் ஓர் திருப்பயணம் என்று அடிப்படை ஆன்மீக சிந்தனை என்ற தலைப்பில், பெரும் தலைப்பில் இத்தனை கட்டுரைகள் 10 கட்டுரைகள் எழுதியிருக்கிறீர்கள். அன்றாட வாழ்வு சிந்தனைகள் என்கிற பெரிய தலைப்பிற்கு அடியில் மானுடத்தின் வரைபடம் மரியா, மரியா இறையரசின் மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கும் மரியா, கிறிஸ்துவின் முதல் சீடர் மரியா, ஜெபமாலையில் மரியா என்று 4 கட்டுரைகள். இதனுடைய தொடர்ச்சி 2வது பாகத்தில் இருக்கிறது. எழுத்தாளர் அவர்களே, ஒரு சில கட்டுரைகளை நாம் எடுத்து நேயர்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கிறேன். முதல் பாகம் அடிப்படை ஆன்மீக சிந்தனைகள் என்கிற அந்த பகுதியில் மரியியல் வரலாறு, மரியின் ஆன்மீகம், மரியின் அழகு, இவையெல்லாம் ஒரு முன்னுரை போன்று, உங்களுடைய இந்த நூலுக்கான முன்னுரை போன்று இருக்கிறது. இந்த மரியின் ஆன்மீகத்தை பற்றி நேயர்களுக்கு விளக்குங்களேன். அந்த மரியின் ஆன்மீகம் என்பது வேறு ஆன்மீகம் அல்ல. இது கிறிஸ்துவ ஆன்மீகத்தோடு ஒன்றிணைந்த ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது. அதை ரொம்ப திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இதை ரொம்ப தெளிவாக மீட்பரின் தாய் என்ற சுற்றுமடலில் எண் 48 ரொம்ப அழகாக சொல்கின்றார். என்ன ஆன்மீகம் அப்படின்னா, மரியின் ஆன்மீகம் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். மீட்பரின் தாய் என்ற சுற்றுமடல் ஆன்மீகத்தை தனிப்பட்ட முறையில் தியானித்து ஆன்மீக அணுகுமுறையை ஊக்கப்படுத்தி நம்பிக்கையாளர்களை மரியாவிடம் கொண்டு சேர்க்கின்றது. நம்பிக்கையாளர்கள் மரியாவின் கோட்பாடுகளை மட்டும் தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, வத்திக்கான் மாமன்றத்திலிருந்து அதிகாரப்பூர்வமானவற்றையும் கொண்டு வருகின்றார். மரியாவுக்கு வணக்கம் செலுத்துவதில் மட்டும் நின்றுவிடாமல் இருக்க நமக்கு வழிகளை காட்டுகின்றார். நம்பிக்கையாளர்களின் வாழ்வு உண்மையான மரியின் ஆன்மீகமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் என்பதை எண் 48 ரொம்ப அழகாக அவர் குறிப்பிடுகின்றார். அதோட இந்த மரியின் ஆன்மீகம் அப்படின்றது யோவான் நற்செய்தியில 19வது அதிகாரத்தில் 25-27 உள்ள இந்த சிலுவை அடியில் மரியாள், யோவான் சீடர் எப்படி மரியாளை ஏற்றுக்கொள்கிறாரோ அதை பயன்படுத்தி நாம் எப்படி மரியாவிடம் நம்மையே கொடுக்கின்றோம், மரியாவை சிலுவை அடியில் யோவான் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல நாம் மரியாவை ஏற்றுக்கொள்வது போல அவருடைய ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை பற்றி கோடிட்டு காட்டுகின்றார். இதுதான் இந்த மரியின் ஆன்மீகத்தினுடைய சிறப்பு. அதோட மரியின் ஆன்மீகம் எப்படி மூவோர் இறைவனோடு இணைந்தது, திரு அவையோடு இணைந்தது, நம்முடைய திரு அருட்சாதனங்களோடு இணைந்தது,
மரியின் ஆன்மீகம் உண்மையாகவே மரியா எப்படி நமது ஆன்மீகத்தில் உடனிருந்து நம்மை வழிநடத்தி மூவொரு கடவுளோடு நம்மை இணைக்கின்றார் என்பதையும் அந்த ஆன்மீகம் நமக்கு காட்டுகின்றதை வந்து அந்த கட்டுரை நமக்கு தெளிவாக சொல்கின்றது. சரிங்க ஃபாதர். ஆன்மீகம்னா என்ன? கிறிஸ்தியல் ஆன்மீகம்னு சொல்கிறோம். இன்னும் பல்வேறு ஆன்மீகம்லாம் நம்முடைய திருச்சை வரலாற்றில் டொமினிக்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறாங்க, ஃப்ரான்சிஸ்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறாங்க. இதுகளை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்களேன். மரியின் ஆன்மீகம் என்பது வந்து கிறிஸ்துவ ஆன்மீகம் தான். கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு ஆன்மீகம். மரியாள் கிறிஸ்துவ எப்படி மையமாக கொண்டு வாழ்ந்து இறை திட்டத்தை அவர் எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை குறித்து காட்டுகின்ற அந்த வாழ்வு முறைதான் மரியின் ஆன்மீகம். இதில் வந்து வேற ஆன்மீகம் எல்லாம் கிறிஸ்துவ ஆன்மீகத்துக்கு புறம்பானதோ இல்லை வெறுக்கத்தக்கதோ இல்லை மாற்றத்தக்கதோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவ ஆன்மீகத்தை முழுமையாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை மரியாள் வாழ்ந்து காட்டுகிறார். அதுதான் மரியாளுடைய சிறப்பு. சரி, அந்த ஆன்மீகத்தை நாம் உள்வாங்க வேண்டும். மரியாளுடைய ஆன்மீகம் என்பது உண்மையாகவே கிறிஸ்துவ வாழ்வுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. மரியாள் வந்து கிறிஸ்துவை பின்பற்றினார். அது போன்ற அவருடைய வாழ்வு நமது வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது என்பதை வந்து நம்ம சொல்லலாம். நன்றி ஃபாதர். ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிற பொழுது இது மோர் பர்சனல், எனக்கும் கடவுளுக்குமான ஒரு 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 தனித்துவமிக்க ஒரு உறவுன்னு கூட சொல்லலாம். இது கிறிஸ்தியல் ஆன்மீகம், மரியா ஆன்மீகம், இன்னும் பல்வேறு ஆன்மீகங்கள் எல்லாம் இப்போ கிறிஸ்துவை மையப்படுத்திய ஆன்மீகம். கிறிஸ்து எவ்வாறு தந்தையாக இறைவனுக்கு அவர் தம்மை கையளித்தார், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினார், இன்னும் அன்னை மரியாள் எவ்வாறு தன்னுடைய அழைத்தல் தன்னுடைய இறைவனுக்கு தம்மை கையளித்தார் என்பதை அவருடைய வாழ்வோடு ஒன்றித்து பார்த்து அவர்கள் காட்டிய வழியில் அவர்களை பின்பற்றுவது தான் அவருடைய உண்மையான ஆன்மீகமாக இருக்கும் என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் தொடர்ந்து திருச்சை வரலாற்று பார்க்கிற பொழுது பலவிதமான ஆன்மீக செயல்பாடுகள், ஆன்மீகங்கள்லாம் இருக்கிறது. தொடர்ந்து ஃபாதர் இரண்டாவது தலைப்புக்கு நான் போகலாம். அன்றாட வாழ்வு சிந்தனைகள் பக்கம் 494 மானுடத்தின் வரைபடம் மரியா மற்றும் கிறிஸ்துவின் முதல் சீடர் மரியா அப்படிங்கிற 2 தலைப்புகளை இந்த நேயர்களுக்கு விளக்குங்களேன். மானுடத்தின் வரைபடம் மரியாள் என்பது புதிய வரைபடம் மரியாள். அப்போ இயேசு கிறிஸ்து தான் உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு எடுத்துக்காட்டு, ஒரு மாடல் அப்படின்னு சொன்னாங்க இயேசு கிறிஸ்து தான். ஆனால் மரியாள் எப்படி உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாக இருந்து இறைத்திட்டத்தை நிறைவேற்றினார் என்பதை வந்து காட்டுகின்ற ஒன்று. ஒரு மனிதன், ஒரு மனுஷி, ஒரு ஆண், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மரியாளை போல இருக்க வேண்டும். அவர் எப்படி இறைவனுடைய திட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தார். எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் மனம் தளராமல் அந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற அந்த ஒரு நோக்கை நாம் பார்க்குறோம். அதுதான் அந்த புதிய வரைபடம் மரியாளுடைய இந்த நிலைப்பாடு. அது வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, வாழ்க்கை முறையாக நாம் தேர்ந்து கொள்ளலாம் என்று காட்டப்படுகிறது. சரிங்க ஃபாதர். இப்போ தொடர்ந்து கிறிஸ்துவின் முதல் சீடர் மரியா அப்படிங்கிற தலைப்பில் 588 கிறிஸ்துவின் முதல் சீடர் மரியா. வழக்கமாக இயேசுவின் தாய் மரியா அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்துவின் முதல் சீடர் மரியா, இந்த ஒரு தலைப்பை நேயர்களுக்கு விளக்குங்களேன். இந்த ஒரு தலைப்பு வந்து ஒரு புதுமையான தலைப்பு, ஒரு புது தலைப்பு என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் மரியா வந்து இயேசுனுடைய முதல் சீடர் என்பது வந்து பலராலும் ஒரு விதமாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சீடர் என்பது அப்போஸ்தலர்களை அழைப்பதற்கு முன்பாக, நற்செய்தியிலே வேறு யாரையும் அழைப்பதற்கு முன்பாக மரியாள் இயேசுவினால் அழைக்கப்பட்டதாக, இயேசுவை பின்தொடர்ந்ததாக நாம் பார்க்கின்றோம். அதனால தான் அவரை வந்து முதல் சீடர் என்று நாம் சொல்லுகின்றோம். சீடருக்கு வந்து ஒரு 8 விதமான குணங்களை நாம் சொல்லலாம். பக்கம் 628 வந்து சீடர்களின் சட்டத்திட்டமும் அதன் அமைப்பும் எத்தகையது என்ற ஒரு கேள்வி கேட்டு, அது எப்படி ஒரு நம்பிக்கை உள்ள மனிதராக எப்படி இருந்தார் மரியா, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது, மரியாள் எப்படி தன்னை மறுத்து இயேசுவை பின்தொடர்ந்தார் அப்படின்றத காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதோடு இறை வார்த்தையை எப்படி ஏற்றாள் மரியாள் அப்படின்றது ஒன்று. அது பரஸ்பர பணி. ஒரு சீடனுக்கு என்ன வேண்டும்னாக்கா பரஸ்பர பணி. தன் குருவின் நிலையை
பகிர்ந்து கொண்டவள். ஒரு சீடன் என்பவன் ஒரு குருவினுடைய பணியை பகிர்ந்து கொள்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் ஒரு சீடராக இருக்க முடியும். சரி. அது தன்னுடைய குருவினுடைய அந்த நிலையை மரியாளும் பகிர்ந்து கொண்டு அந்த சிலுவை அடியில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதோட அப்புறம் சிலுவை அனுபவம் பெறுதல். மரியாளுடைய சிலுவை அனுபவம் சிலுவை அடிகளை துன்புற்று அந்த மகனோடு துன்பத்தில் பங்கெடுத்த அந்த ஒரு நிலைப்பாடும் இருக்கணும். அதோடு விழிப்பாய் இருந்து ஜெபிக்கும் செயலும் அந்த சீடருக்கு உரிய ஒன்றாக இருக்குது. இப்போ இயேசு விண்ணகம் எடுத்து செல்லப்பட்ட பிறகு மரியாள் சீடர்களோடு சேர்ந்து விழிப்பாய் ஒன்று கூடி ஜெபித்திருந்தாள் என்று நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். இந்த 8 குணங்களும் மரியாளுக்கு உரியது, சீடர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு உரியது. நாங்கள் திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருவருக்கும் உரிய ஒரு எண் குணங்களாக நாம் பார்க்குறோம். இதனால் மரியாள் முதல் சீடர் என்று நாம் குறிப்பிடப்படுகின்றோம். ஸோ மரியாவை இயேசுனுடைய தாயார், அந்த இரத்த உறவை கடந்து அவரது சீடத்துவ உறவில் அவர் இருந்தார் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். அதனால தான் தன்னுடைய கண் முன்னாலே தன்னுடைய மகன் துன்பப்பட்டு கொண்டிருந்த பொழுது கூட அதை பொறுமையோடு ஏற்று தாங்குகிறார் என்றால் அது ஒரு சீடத்தியாக இருந்ததால் தான் அதை தாங்குகிறாள் என்று தான் சொல்ல முடியும். இன்னொன்று, சீடன் என்பவன் செயல்படுபவன். தான் அறிந்த இயேசுவை, பார்த்த இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவன் தான் சீடன். வழக்கமாக கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது பெயரளவு கிறிஸ்தவர்கள், பக்தர்கள், ஒரு சில பக்தி முயற்சிகளில் திருப்தி அடைவர்கள் என்று தான் சொல்லுவார்கள். மூன்றாவதுல தான் சீடர்கள். அந்த பக்தன் என்ற நிலையை கடந்து சீடன் என்ற நிலைக்கு வருகிற பொழுது இறைவார்த்தையை வாழ்வாக்க முயற்சி செய்தவர்கள். அன்னை மரியாள் இறைவார்த்தையை போதிக்கவில்லை என்றாலும் தன்னுடைய மகன் போதித்த வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி அதை தியானித்து அதை செயல்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் அவங்களுடைய சீடத்துவ வாழ்க்கை வெளிப்படுகிறது. இன்னும் சீடன் செயல்படுபவன் கானாவூர் திருமணத்தில் பார்க்கிறோம். எலிசபெத் அம்மாள் உதவி செய்ய போவதை பார்க்கிறோம். இன்னும் தொடக்க கால கிறிஸ்தவர்களை வழிநடத்திய விதத்தை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய நம்பிக்கையை செயல் வடிவமாக்குகிறார். இப்போ சீடன் என்பவன் நம்பிக்கையை செயல் வடிவமாக்குபவன் சீடன் என்பதையும் அருமையாக உங்களுடைய கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறீர்கள். தந்தை அவர்களே, மரியின் அழகு என்கிற தலைப்பில் ஒரு அருமையான கட்டுரை படைத்திருக்கிறீர்கள். மரியின் அழகு பற்றி அந்த கட்டுரையில் நீங்கள் சொல்ல வருகிற கருத்து நேயர்களுக்கு சொல்லுங்களேன். முதலில் அழகு என்பது என்ன? ஒவ்வொரு அவயங்களும் அதன் இருக்கும் இடத்திலே இருந்தால் அது அழகு. அது ஒழுங்காக அழகாக அமைய வேண்டும் என்பதுதான் ஒரு முறை. அந்த முறையோடு இருப்பது தான் அழகு என்று சொல்லப்படுகிறது. சரிங்க. மரியாளை பற்றி அழகுன்னு சொல்லும்போது மரியாள் ஏவையோடு ஒப்பிடப்படுகின்றாள். அப்போ ஏவை சிங்கார தோட்டத்தில் அழகாக இருந்தாள் என்று குறிப்பிடப்படுகிறது. அதோடு இஸ்ராயல் மக்கள், தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் அழகானவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. எப்பொழுது அவர்களுக்கு அழகு இல்லை என்று சொல்லும்போது இறைவன் எப்பொழுது அவர்களோடு இல்லையோ அப்போது அவர்கள் அழகாக இல்லை. சரி. அப்போ அடிமைத்தனத்தில் சென்ற மக்கள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கிறாங்க, பார்வையற்றவர்களாக இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் இறைவனுடன் தூரமாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் அழகிழந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இறை வார்த்தை எப்பொழுதெல்லாம் அவர்களில் குடிகொண்டிருக்கிறதோ, இறை வார்த்தை எப்பொழுதெல்லாம் மக்களை வழிநடத்துகின்றதோ அப்பொழுது அந்த மக்கள் அழகாக இருக்கிறார்கள். அப்போ இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு அவர்கள் இறை வார்த்தையை நம்பி வாழும் பொழுது அவர்கள் அழகானவர்களாக இருக்கிறார்கள். அதுபோன்று மரியாள் இறை வார்த்தை எப்போது ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது மரியாள் அழகாக இருக்கின்றார். அப்போ இறைவனை யாரெல்லாம் உண்மையாகவே சுமந்து இருக்கிறார்களோ, இறை வார்த்தை யாரெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ, இறை வார்த்தை யாரோடு இருக்கின்றதோ அவர்கள் அழகானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகை ரொம்ப அழகாக காட்டப்படுகிறது. இது இனிமை மிகு பாடல்களில் நம்ம பார்க்குறோம். சரிங்க. இனிமை மிகு என் பின்புறா அழகின் வடிவம் அவள் ஒருத்தியே, அவள் தாய்க்கு அவள் ஒருத்தியே. யார் இவள்? வைகரை போல தோற்றமும் திங்களை போல அழகு, ஞாயிறு போல ஒளி, பேரணி போல வியப்பார்வம், யார் இவள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ மரியாவின் அழகை பற்றி மத்திய காலத்தில் கிபி 1159 லொசான்னா அமதேயோ என்பவர் ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் ரொம்ப அழகாக சொல்கிறார்.
நீ அழகு என் அன்பு தாயே, மறுவோ உன்னில் சிறிதும் இலதே. நீ அழகே என்று இயேசு கூறுகிறார். உனது சிந்தையில் நீ அழகு, உனது வார்த்தையில் நீ அழகு, உனது செயல்களில் நீ அழகு. எனது பிறப்பிலிருந்து சாவு வரை நீ அழகு. கன்னிமையில் நீ கருத்தரித்த அது அழகு. தெய்வீகமாக பெற்றெடுத்ததால் நீ அழகு. எனது பாடுகளில் நீ அழகு. எல்லாவற்றுக்கும் மேலாக எனது உயிர்ப்பில் நீ அழகு என்று பாடுவார். அப்போ மரியாளை பற்றி இந்த அழகு என்பது பற்றி எப்படியெல்லாம் இந்த மத்திய காலத்தில் திருச்சபையில் பேசப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். சரி. மரியா அழகு, மெசியாவின் அருகில் இருக்கும் நேரமெல்லாம் அவள் அழகாகவே இருக்கின்றாள் என்பதையும் கொடுத்து காட்டுது. அப்போ கிறிஸ்துவின் அழகு மரியாவில் பிரதிபலிக்கின்றது. ஓகே. இந்த மரியாளில் பிரதிபலிக்கின்ற அழகு நாமும் மரியாளை பின்பற்றும் போது, மரியாளை நமது வாழ்வாக போது நாமும் அழகாக இருக்கிறோம் என்பது தான் அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாமா ஃபாதர்? அதாவது பாவமற்று அன்னை மரியாள் இருந்தாலும் பார்க்குறோம், அவங்கள அந்த ஜென்ம பாவம் கூட அவர்களை தீண்டவில்லைன்னு பார்க்குறோம். பாவம் இல்லாமல் இருக்கிற பொழுது நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாங்களா? இறைவன் எப்பொழுது நம்மோடு இருக்கிறாரோ அப்போ பாவம் இல்லாமல் ஒரு நிலை தான். ஓகே. அப்போ இறைவன் இல்லாத ஒரு நிலை பாவம் நிறைந்த ஒரு நிலை. அப்போ பாவம் என்பது இறைவன் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றார், அதனால பாவம் செய்ய முடியாது நம்மளால. அதனால இறைவனோடு இணைந்து இருக்கின்றவர்கள் எல்லாருமே அழகாக இருக்கின்றார்கள் என்பதை நம்ம சொல்லலாம். சரி. இப்போ மிக அருமையாக அந்த அழகு என்கிற வார்த்தைக்கு நீங்கள் மிக முதல் முறையாக இந்த ஒரு கருத்தை நான் கேட்கிறேன். நன்றி ஃபாதர். அதாவது அன்னை அழகு, அன்னை பாவம் இல்லாமல் இறைவனோடு இணைந்திருந்தார் என்பது போல நாமும் இறை வார்த்தையோடு இணைந்திருக்க, இறைவனோடு இணைந்திருக்கிற பொழுது நாமும் அழகு. இந்த அழகு என்பது ஏதோ ஒரு உடல் அழகு மட்டுமல்ல, இது ஒரு உள்ளம் சார்ந்த அழகு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நாளின் இறுதி கேள்வியாக பொதுவாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம், நீங்கள் அன்னை மரியாவை வழிபடுகிறீர்கள், அன்னை மரியாவை நீங்கள் மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறீர்கள் என்றெல்லாம் நம் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. ஒரு மரியியல் பேராசிரியராக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் ஃபாதர். நாம் மரியாளை தெய்வ நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திவிடவில்லை, மாறாக அவரை நம்மை போல ஒருவராக பார்த்து அவரும் நம்மை போல இயேசுவினுடைய சீடர் என்பதை நாம் தெளிவுபடுத்துகின்றோம். அதனால் இந்த பிறந்த சகோதரர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்ன, நாங்கள் அப்படியெல்லாம் மரியாளை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தவில்லை, இறைவனுக்கு நிகராக அவரை நாம் பார்ப்பதில்லை, மாறாக சமூகத்தோடு ஒன்றிணைந்தவராக சக மனிதர்களுக்கு ஒரு முன்னிலைப்படுத்துகின்றவராக தான் இருக்கின்றாரே ஒழிய அவரை நாம் ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போய் விடுவதாக இல்லை. ஒரு தவறான புரிதல் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நமது கத்தோலிக்க மக்கள், நம்பிக்கையாளர்கள் இந்த அதிகமான பக்தி முயற்சிகள், இந்த திரியாத்திரைகள் இதெல்லாம் செய்யும்போது அந்த ஒரு விதமாக கொண்டு போகிறாங்க. அதை நம்ம தவிர்த்தா நன்றாக இருக்கும். அதை மக்கள் மற்றவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதை அன்னை மரியா இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு பெஸ்ட் மாடல், அந்த ஒரு பின்னணியில் அவர்களை நான் பார்க்கிற பொழுது இன்னும் அது அர்த்தம் பெறும் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னது போல நிறைய பக்தி முயற்சிகளில் இறை மக்கள் திருப்தி அடைஞ்சு போகிறாங்க. ஆண்டிற்கு ஒரு முறை வேளாங்கண்ணி போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிருச்சு, அல்லது பெசன் நகர் போகிறது அல்லது வாடிப்பட்டிக்கு போனாவே எல்லாம் சரியாயிருச்சு என்பதை விட, திருத்தலங்களுக்கு சென்று ஏதோ ஒரு சில நேர்ச்சிகளை செலுத்தினால் அன்னை மரியாவுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க முடியாது. அந்த அன்னை மரியாவுடைய பண்புலனங்களை நாமும் கடைபிடித்து நான் வாழக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் எலிசபெத்தை சந்திக்க சென்றது போல, அந்த கானாவூர் திருமணத்தில் பரிந்து பேசியது போல நாமும் அத்தகைய பண்புகளை கடைபிடிக்கிற பொழுது நாம் மரியினுடைய ஆன்மீகத்தை கடைபிடிக்கிறோம், மரியாவை போல வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. இன்னும் கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவதற்கான மாதிரிகள். இவர்களை நாம் கடவுள் நிலைக்கு உயர்த்தி விடாமல் அவர்களை பின்பற்றி இயேசுவை அடைய வேண்டும் என்கிறதை மிக ஆணித்தரமாக உங்களுடைய நூலில் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். தந்தை அவர்களே, இந்த நூல் மிகப்பெரிய நூலாக இருக்கிறது. இது போன்ற இன்னொரு நூலும் இருக்கிறது. இந்த நூலை நீங்கள் யாருக்காக படைத்திருக்கிறீர்கள்? இந்த நூல் எல்லோருக்காகவும் படைக்கப்பட்ட ஒரு நூல். சரிங்க. அதனுடைய கணம்,
அது பக்கங்கள் அதிகமாக இருப்பதனாலும் விலை அதிகமாக இருப்பதனாலும் நம்பிக்கையாளர்கள் பொதுமக்கள் இதை வாங்குவதற்கு கொஞ்சம் சிரமப்படுவார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் இது குறிப்பாக குருக்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நூல். ஏன்னா அவர்கள்தான் மக்கள் மத்தியில் மரியாளை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் திரு அவையினுடைய எல்லா விதமான நிலைகளை பற்றியும் விலைக்கு கூறுகின்றவர்கள் குருக்கள். அன்னை மரியாளை பற்றி பிரசங்கம் வைக்க மறைவுரை ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு சில காட்சிகளையும் ஒரு சில புதுமைகளை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம். ஆனால் இதை வாசிக்கின்ற குருக்கள் விவிலிய அடிப்படையிலையும் வரலாற்று அடிப்படையிலையும் மறியல் அடிப்படையிலையும் பக்தி முயற்சிகளிலும் எல்லா வகையான நிலையிலும் தொட்டு காட்டி அது மக்களுக்கு சரியாக சென்றடையக்கூடிய ஒன்றாக அதை நம்ம பார்க்க முடியும். அதனால் இது குருக்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. அதோடு துறவர சபைகள் குருமானவர்கள் இதெல்லாம் வாங்கி படித்து நூலகங்கள்லையும் இதை வைக்கலாம். பயிற்சி மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி தந்தை அவர்களே. மிக அருமையாக, மிகப்பெரிய நூலாக இருந்தாலும் இதனுடைய அந்த சாராம்சத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நூலினுடைய 2வது பாகத்தை நம்ம அடுத்த வாரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். நேயர்களே, மரியா களஞ்சியம் என்கிற இந்த நூல் A to Z அப்படி கூட சொல்லலாம். மரியாவை பற்றி அனைத்து தரவுகளையும் இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது. 2 பாகங்களாக இருக்கிறது. இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கை வழியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த நூலினுடைய விலை ரூபாய் 350. மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.